ஹே ஆல் இன்னைக்கு சனிக்கிழமை நைட் ரொட்டீன் பார்த்துடலாமா? கிச்சன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு கிச்சன் வரப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா குக்கிங் வேலை மட்டும்தான் இருக்கும். கிச்சன் வந்து நீட்டாக இருக்கிறதுனால. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நைட்டே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடுறது. ஹாப்பியாக வேலையெல்லாம் முடிச்சு வெளியே போய் பார்த்தா அப்பாவும் பையனும் செம்ம ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நைட்டு வந்து அதரனுக்கான டைம், அதாவது ஃபேமிலிக்கான டைமாக தான் நாங்கள் எப்பயுமே வச்சுப்போம். செம்ம ஹாப்பியாக விளாண்டுருவோம். தூங்க போகிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது வந்து நம்மளோட டைம் தான். ஸோ அதை வந்து காலையில் வந்து அறக்க பறக்க அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருப்போம். நைட்டு தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குமோ, ஸோ ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஒரு 9:30 வரைக்கும் நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் பண்ணேன். அதை பார்த்து அதரனும் ப்ரஷ் பண்ணிட்டாரு. இப்போ செட்டப்பிலோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 2 வீக்ஸ்க்கு மேலே. ஏன்னா எனக்கு ரொம்ப பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா ரெடியூஸ் ஆகுறது தெரியுது. ஸோ அந்த ஸ்கின் கேர் ப்ராசஸ் தான் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் அதரன் கதை கேட்டு அப்படியே தூங்கிடுவார்.